பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த ரியாலிட்டி ஷோ ஏற்கனவே கலர்ஸ் டிவியில் ஒளிபரப்பானது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிகழ்ச்சியை ஹிந்தியில் யார் தொகுத்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பாலிவுட் ஸ்டார் ஹீரோ சல்மான் கான் தான் இந்த நிகழ்ச்சியோட 8 சீசனுமே தொகுத்து வழங்கியிருக்காரு. மேலும் இந்த ரியாலிட்டி ஷோ ஹிந்தியில் ரொம்ப பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கா. இந்த ரியாலிட்டி ஷோ கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரை ஒளிபரப்பாக்கூடியதான். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட தமிழ் வெர்ஷன் தான் தற்சமயம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கு. ரீசெண்டா விஜய் டிவியில் கூட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 10 செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. நடிகர் கமலஹாசன் இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லும்போது தான் ஒரு நடிகனா டிஃப்ரெண்ட் ரோல்ல நடிச்சிருக்கான். ஆனா எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியும் இது வரைக்கும் தொகுத்து வழங்கினதில்லை. இந்த ஃபீலிங் அவருக்கு எப்படி இருக்குன்னா அவருக்கே ரொம்ப ஆவலா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மேலும் சல்மான் கான் பத்தி சொல்லும்போது அவர் பிக் பாஸ் ஷோல தன்னோட மெஸ்மரைசிங் ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்கிறதா ரொம்பவே பெருமையா சொல்லியிருக்காரு கமலஹாசன். இந்த நிலையில பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்டு வருதான். இந்த நிகழ்ச்சியில 15க்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட் கலந்து கொள்ள இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக ஒரு பிரம்மாண்டமான செட்டும் சென்னையில் போடப்பட்டிருக்கான். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வர ஜூன் மாசம் முதல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதன் மூலம் கமலஹாசன் சின்ன திரைக்குள்ள என்ட்ராக இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் சல்மான் கான் பத்தி சொல்லும்போது அவர் தன்னோட மெஸ்மரைசிங் ஆக்டிங்கை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில வெளிப்படுத்திருக்கிறதா ரொம்பவே பெருமையா சொல்லியிருக்காரு கமலஹாசன். இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்க. கூடவே இந்த லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா NET TV4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.